அப்படித்தான் பிறக்கி உள்ள வச்சுக்கிறேன். அம்மா பொங்கல் வந்துருச்சு போல, அதுதான் பொங்கல் பானையில் விளக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் எனக்கா? ஆமாம் அம்மாட்ட தான் இது பண்ண சொல்லணும். உள்ள பிறக்கி உள்ளே வச்சுக்கிறோம். ஏங்க என் கமாண்ட் பாக்ஸில் ஒரு அக்கா கமாண்ட் பண்ணியிருந்தாங்க, 3ஆவதாக குழந்த மாசமாக இருக்கேன், எல்லாரும் என்னை போகையில வரலையும் கிண்டலாக ஒரு மாதிரியா நையாண்டியை பார்க்குறாங்க பேசுகிறாங்க, அதை நினச்சி எனக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியிலேயே போகாமல் இருக்கேன் காண்டு. ஏக்காய் தங்காவா தங்கச்சியான்னு எனக்கு தெரில. அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. உலகம் 1000 சொல்லும். ஒரு பேக்கு போட்டு போனால் பேக்கு போட்டு போகிறான்னு, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னு அப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையோடய இருந்தாங்க. ரொம்ப வருஷம் 40 வயசுக்கு மேலே ஆகி 2ஆவதாக மாதமாக இருந்தாங்க. எல்லாரும் நீங்கள் சொன்னாப்பிலேயே எல்லாரும் இது தேவையா, ஒத்த பையிலே வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்தால் பத்தாதா, புருஷன் நல்லா உடச்சி கொடுத்தா பரவாயில்ல, புருஷனும் நல்லா வச்சுக்கிறல்ல, இவனுக்கு போய் இன்னொரு பிள்ளை பிறணுமாவா அப்படின்ட்டு ஊர் உலகமே பேசுச்சு. எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. ஏன்னு கேளுங்க, எதுக்கு கஷ்டமான வீட்டுக்காரன் சரி வர வேலை பார்த்து காசு கொடுக்குறாப்புல இல்லை, அவருக்கு இன்னும் 2-3 பிள்ளையை பற்றி இந்த வயசில் எதுக்குண்டே எனக்கும் தோணுச்சு. பார்த்துக்கோங்க, ஒரு கட்டத்தில் நான் நினச்சேன், அது சொல்லிச்சு, ஒரு பிள்ளைக்கு பிள்ளை துணையாக இருக்கிறாரா, என் பிள்ளைய தன்னந்தனியாக விட்டுட்டு இந்த பூமியில் விட்டுட்டு போனேன்டா, அது ஒரு அக்கா தங்கச்சின்னு போய் அண்டிக்கிறாதான்னு சொல்லிச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நம்மளும் அந்த மனசுக்குள்ளே அந்த நினச்சமேன்ட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு 6-7வது மாதம் வளகாப்பு என் வீட்டில் வச்சு நடத்தி நல்லபடியாக ஆம்பளை பிள்ளையை பார்த்து நல்லபடியாக இருக்காங்க. நம்ம சொல்ல முடியாது எந்த பிள்ளை நம்மளை பார்க்க முடியுது, வேணாம்னு நினச்சி பெறுற பிள்ளைதே நம்மளை பார்க்குற சூழ்நிலை கூட வரும். பார்த்துக்குங்க, கடவுளுக்கு எதையுமே காரியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் கொடுக்காது. அதனால் 3ஆவது என்ன 4ஆவது வத்தா கூட நல்லா தைரியமாக துணிச்சலை கற்றுக்குருவேன். இதில் என்ன இருக்குது, நம்ம பெறோம், நம்ம வளர்க்க போகிறோம், பேசுகிறவங்கள நம்ம பிள்ளைகளை வளர்க்க போகிறாங்க. அதனால் எந்த சங்கட்டம் இல்லாமல் நல்லபடியாக பெற்றுடுங்கக்கா, நல்லபடியாக பெறுவீங்க. என்ன பிள்ளை வெத்தையன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நல்லா உங்களுக்கு என்ன பிள்ளை வேண்டி நிற்கிறீங்களோ அந்த பிள்ளையை நல்லபடியாக பெற்றெடுப்பீங்க. நான் சொல்கிறேன், அவங்க நீங்கள் வளகாப்பு போட்டது எனக்கு மன நிறைவாக இருந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி நான் சொல்கிறேன், உங்கள் சகோதரியாக நினச்சாலும் சரி, நீங்கள் அக்காவை நினச்சாலும் தங்கச்சியாக நினச்சாலும் சரி, நீங்கள் வயசு எம்பிட்டு தெரியல, அதனால் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ண என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஏன்னு கேளுங்க, உண்மையான கமாண்டாக எனக்கு பட்டுச்சு. அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பொங்கலை நல்லா கொண்டாடுங்க, வெளியில் போக வர வீட்டுக்காரை கூட்டிக்கிட்டு போய் நல்லா சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதே பிள்ளையும் சந்தோஷமாக பிறக்கும். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நல்லபடியாக பிள்ளையை பெற்றெடுங்க. பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும்.